அவ எங்கதான் இருக்கா? நான் வந்துட்ட பாரு. என்ன உனக்கு எதுவும் ஆகாது பாரு. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணும் ஆகாது. அதே தப்பு திரும்பவும் நான் பண்ண மாட்டேன். யக், டிஸ்கஸ்டிங். உங்களுக்கு கடத்த வேற இடமா கிடைக்கல? சீரியஸா சொல்றேன். கிட்னாப்பர்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஒரு சூட் ரூம் புக் பண்ணிருக்கலாம்ல? ஸ்வீட்டா? ஸ்வீட்னா இனிப்பு. அட மேடமுக்கு இனிப்பு வேணுமாப்பா? காமெடியா? நான் 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம பத்தி பேசிட்டு இருக்கேன். ஐ மீன் கம் ஆன். நீங்க ஒரு கேபினட் மினிஸ்டரோட அண்ணன் பொண்ண கடத்தி இருக்கீங்க. கொஞ்சமாச்சு கிளாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம்ல? ஏய், நீ வாயை மூட மாட்ட? தொணன்னு இனிமே வாயை திறந்து பாரு. நீ எதுக்காக இங்க வந்த? என்னைய கேக்குறீங்க? சரி, நீங்க எந்த விஷயத்துக்காக இங்க வந்தீங்க சொல்லுங்க. எனது நான் எதுக்கு இங்க வர போறேன்? நான் இங்க மைராவோட பொருள்லாம் சரியா தான் இருக்கான்னு சோதிச்சு பாக்குறதுக்காக வந்தேன். இல்ல வேற ஏதாவது தேவைப்படுதான்னு கேட்க வந்தேன். அத்தம்மா, எதுக்கு ட்ரை பண்றீங்க? உங்களுக்கு தான் போய் கூட சரியா பேச வரல. இந்த ரூமை செக் பண்ண வந்தீங்களா இல்ல எதையாவது திருடிட்டு போக வந்தீங்களா? என்னது? நான் மட்டும் இங்க வரலனா நீ எதுக்காக வந்தேன்னு முதல்ல சொல்லு. அத்தம்மா, எனக்கு உங்க கூட வாக்குவாதம் பண்ண நேரம் இல்ல. ஒண்ணு பண்ணலாமா? எதுக்கு வந்தோமோ அதை செய்யலாம். சி. அட கடவுளே. இங்க பாருங்க அத்தம்மா, இது எனக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? உன் முகத்தை விட அந்த நகை நல்லா இருக்கு. போறாம. தொண்டை சரியில்லைன்னா போய் மருந்த குடி. உள்ள வரலாமா? வெளியில போய் இருந்து. என்னது? ஆமாத்தே, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது வந்து நாங்க இங்க வந்து மைராவோட பொருள்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வந்தோம். ஒருவேளை அவளை கண்டுபிடிக்க முடியலன்னா இங்க இருக்கிற எதையாவது வச்சு கண்டுபிடிக்கலாம்ல? என்ன ஷாலினி இது? உன்னோட கையில இது? மருமகளே, நீ என்ன திருட வந்தியா? என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்க? கடவுளே ஷாலினி, உனக்கு வெக்கமா இல்லையா? அந்த பொண்ணு இத்தனை நாளா நம்ம கூட தானே இருக்கா. அதுவும் விருந்தாளியா இல்ல, நம்மள ஒருத்தியா இருக்கா. அவ இப்ப வீட்ல வேற இல்ல. இந்த நேரத்துல நீ இப்படி அத்தை இவதான் இப்படி பண்றானா நீங்களுமா? என்ன உளற? நீ என் மருமக தானே, மருமகளாவே இரு. போய் வேலையை பாரு. வேலையை தான் பாக்குறேன். முதல்ல நீங்க 2 பேரும் அவ ரூம்ல இருந்து வெளியே போங்க. எல்லாத்தையும் கீழே வைங்க. ஷாலினி நீயும் தான். இல்லாட்டி நான் ருத்ரா கூப்பிட வேண்டியிருக்கும். ஷாலினி, இப்ப என்னக்கா? கீழே வச்சுட்டு போன்னு சொன்னேன். இது நான் மறந்தே போயிட்டேன். ஹெல்ப் பண்றியா? இந்த கர்ச்சீஃபை மூக்கிலே கட்டி விட்டுரு. ஐ மீன், இந்த நாத்தத்தை என்னால தாங்கவே முடியல. இட்ஸ் டிஸ்கஸ்டிங். ஏய், வாய மூட போறே இல்லையா? நீ ஒன்னும் மினிஸ்டர் கலெக்டர் பொண்ணுலாம் கிடையாது. உன்னை காப்பாத்த எந்த ஆர்மியும் இங்க வரல. கம் ஆன் guys, just relax. நீங்க என்ன கடத்தி முழுசா 2 மணி நேரம் கூட ஆகல.
அப்புறம் இன்னொன்னு, உங்க 2 பேருக்கும் பணம் கூட கிடைக்க போறது இல்ல. ஏன்னா என்னோட சித்தப்பா இந்த உலகத்திலே பெரிய கஞ்ச பிசினாரி. உனக்கு மனசுல ரொம்ப புத்திசாலி நினைப்பா. பீஸ் பீஸ் ஆக்கிடுவோம், வாயை மூடு. ஓகே சரி, உங்க வேலையை முடிச்சுக்கோங்க. ஆனா உங்க 2 பேருக்கும் நான் ஒரு கேரண்டி கொடுக்குறேன். நீங்க 2 பேரும் நீங்க இப்படியே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை தான். உங்களுக்கு தூக்கு தண்டனை பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க 2 பேருக்கும் பணத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட், ரைட்? உங்களுக்கு பணம் கிடைக்கணும்னா வேற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும். அந்த ருத்ர பிரதாப் ரணாவத் பத்தி எனக்கு சுத்தமா புரியல. ஐ மீன், நான் எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கேன். நேத்து ராத்திரி ஃபுல்லா இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐ மீன், அந்த பெல் சத்தம்லாம் இதுக்கு முன்னாடி நான் பூஜை பண்ணும்போது தான் அதை கேட்டிருக்கேன். ஆனா இங்க பக்கத்துல கோவிலும் இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த பெல் என் தலையில அடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இன் மை ஹெட். நான் அவர்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சத்தம் கேக்குது. இட்ஸ் லைக் டங் டங் டங். மயூரா, பெரியம்மா, மைரா நல்லா தானே இருக்கா? அவளுக்கு ஒன்னும் ஆகலையே. சொல்லுங்க பெரியம்மா, அவங்களுக்கு ஒன்னும் ஆகலல. உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? மம்மி சொன்னாங்க. அப்புறம் அப்பா அவரை காப்பாத்த போயிருக்கிறதா சொன்னாங்க. உங்க அப்பா தான் அங்க போயிருக்காரு இல்ல? அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவரே அவளை கூட்டிட்டு வருவாரு. ஆமா பெரியம்மா, அப்பா அவங்களுக்கு ஒன்னாக விட மாட்டாரு. சேம் டு சேம், அப்படியே மம்மி மாதிரியே. சரி விடுங்க, பேசினதெல்லாம் போதும். நீங்க 2 பேரும் என் ரூம்ல தான் தூங்கணும், சரியா? பாத்தியா, நான் சொன்னேன்ல, பெரியப்பா ஹீரோ மாதிரி பாஞ்சு போயிருக்காரு. ஹீரோ மாதிரி அங்க டிஷும் டிஷும் பண்ணுவாரு. மைராவை கூட்டிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இருப்போம். ஹலோ. யா சார், மொய்ராவை முதல்ல எங்க வச்சிருந்தாங்களோ அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு நீ இருக்கேன். தேடுறதெல்லாம் அப்புறம் முதல்ல ரிசல்ட் வேணும். என் அண்ணன் பொண்ணை எப்படியாவது சீக்கிரம் தேடி கண்டுபிடி. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வை. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. அவ உடம்புல ஒரு கீறல் கூட விழாது. அவளை சேஃபா நான் கூட்டிட்டு வரேன். சொல்லு, நான் யாருக்கு ஃபோன் பண்ணோம்? என் பர்ஸை தொடங்க. நான் ஒன்றும் வேலைக்காரன் கிடையாது. இல்ல மிஸ்டர் டாம், உன்னோட போனை உடைச்சிட்டல்ல, அதனால ஃபோன் பண்ணணும்னா என்னோட போனை தான் யூஸ் பண்ணணும், ரைட்? என் பேக் எடு. நம்பர் சொல்லு. ஓ காட், இப்ப யார் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறா? PS ஸ்க்ரால் பண்ணு. பி அதுல பண்ணின் சேவ் பண்ணிப்பேன் பாரு. இப்படி எல்லாமா பேர் இருக்கும்? யா, ஃபோன் பண்ணு. ஏன்? யார் அது? ருத்ரா. ஓ, அது வந்து நான் அவனுக்கு வச்ச பெட் நேம். நான் என்ன கேக்குறேன்னா அவன் உனக்கு என்ன முறை? ஹஸ்பண்ட். ஆக்சுவலி இன்னைக்கு காலையில இருந்து எங்க 2 பேருக்கும் சண்டை. அதனால தான் நான் காலையில இருந்து பண்ணின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போன்லயே சேவ் பண்ணிட்டேன். யா, கிரேட். ஹலோ மொய்ரா. உனக்கு உன் பொண்டாட்டி உயிரோட வேணும்ல? நல்லா கேட்டுக்க. ஒழுங்கு மரியாதை நான் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போ. இங்க பாரு நீ. ஹே மிஸ்டர் டாம், போனை கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போட. நான் இப்ப கத்தலனா நீங்க கிட்னாப் பண்ணிருக்கிற விஷயத்தை அவன் நம்பவே மாட்டான். இதையும் நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? ருத்ரா, ருத்ரா ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்து. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ ப்ளீஸ் கொடுத்துரு. என்ன காப்பாத்து. ஜஸ்ட் ப்ளீஸ் சேவ் மீ. உனக்கு கூட ஆகலையா மொய்ரா? நீ இப்போ சேஃபா தானே இருக்க? இங்க ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு. ரொம்ப நாறுது. என்னால இங்க இருக்கவே முடியல. எனக்கு மூச்சே முட்டுது. அப்புறம் இங்க ட்ரெயினோட சத்தம்
கேக்குது. இந்த சத்தம் கேட்டு என் காதை அடிச்சிடும் போல இருக்கு. ப்ளீஸ் சீக்கிரம் வாயே. ப்ளீஸ் ருத்ரா, இவங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் கொடுத்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ் சேவ் மீ. யா அப்புறம் நான் சொல்றதையும் நல்லா கேட்டுக்க. இவளோட சித்தப்பா கிட்ட நான் 20 கோடி கேட்டிருக்கேன். அந்த பணம் மட்டும் என் கைக்கு வரலனா உன் பொண்டாட்டி நீ உயிரோட பார்க்க மாட்டே. ஏய், அவ மேல ஒரு கீறல் கூட விழக்கூடாது. நீ கேட்டது உனக்கு கிடைக்கும். ஆனா அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் சொன்னல, இவன் பணம் கொண்டு வந்து கொடுத்துருவான். மாட்டு தொழுவுன்னு சொன்னா ட்ரெயினோட சத்தம் அது எந்த இடமா இருக்கும்? என்ன நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல போய் அந்த கதவை மூடு. உனக்கு உனக்கு மூளை குழம்பிடுச்சா என்ன? அப்படியே குரங்கு மாதிரி இருக்க. என்ன சொன்ன? நான் குரங்கா? அப்ப அந்த மைரா இதே மாதிரி ட்ரெஸ் போட்டு அவளை மட்டும் உத்து உத்து பாக்குற? அவங்க ட்ரெஸ் பார்க்க எனக்கு என்ன அவசியம் இருக்கு? நான் உன்கிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது? என் அண்ணி மாதிரி இருக்காங்க, அவங்கள நான் எப்படி தப்பா பாப்பா சொல்லு? அப்படியா? உனக்கு 2 அண்ணியா? அப்பனா நீ என்னுடைய குரங்குதான். காட்டுல வளர்ந்த குரங்கு. உனக்கு எவ்வளவு திமிரு! இங்க பாரு, நீ குரங்கு மாதிரி தான் இருக்க, ஆனா கியூட்டான குரங்கு. நான் ஒன்னும் கியூட்டா இல்ல, ஹாட். ஹாட். சொல்லு, நான் எப்படி இருக்கேன்? சொல்லுண்ணா. ஆமாமா, நீ ஹாட் தான். ஹாட்டான குரங்கு. என் போனை பேக்ல வச்சிரு. மச் பெட்டர். ஒரு ஹெல்ப் பண்ணு, என் பேக் மறுபடியும் தர. ஓகே, உள்ள பார்த்தேனா உள்ள ஒரு கேன் இருக்கும். அந்த கேனை வெளியேடு. அத அத அந்த பக்கமா திருப்பணும். நல்லா சுத்து. ஓகே, இப்போ அத கீழ் பக்கமா வச்சு அழுத்து. பிரேன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். அட பைத்தியக்காரா, கீழே போறாத. அதுல மிளகாத்தூள் கலந்துருக்கும், அடிச்சு கிடிச்சு வச்சிராத. அது அது ஜோக். இட் வாஸ் ஜஸ்ட் a joke. நான் சும்மா விளையாடிட்டு இருந்தேன். நாட் ஃபனி. உன்னால வாய மூடிட்டு உட்கார முடியாது? எங்களை வச்சு என்ன விளையாட்டு காட்டுறியா? அதை எடுத்து நான் மூஞ்சில் அடிக்கவா? வாய மூடிட்டு இருந்தா இங்க இருந்து போயிடலாம். எங்களுக்கு பேரெல்லாம் வச்சல, டாமு ஜெர்ரி. எங்களுக்கு கோவம் வந்தா உன்னை என்ன பண்ணுவோன்னு உனக்கு தெரியாது போல. இங்க பாரு, நீங்க 2 பேரும் என் பக்கத்துல வரக்கூடாது. அப்புறம் வந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு சரியா தெரியல. இதோட உங்க விளையாட்டுல நிறுத்திக்கோங்க மேடம். நாங்க வியாபாரி தான் ஒத்துக்கிறோம், ஆனா கொலை பண்ணுவோம் தயங்க மாட்டோம், தெரிஞ்சுக்கோங்க. பாக்குறியா? இப்போ உனக்கு புரியுதா? இல்ல இன்னொரு கோடு போட்டு காட்டவா? வீணா எங்க வழியில குறுக்க வந்துட்டு இருக்காத. ஏய் ஏய், நான் தான் அப்பவே சொன்னல, அவ மேல ஒரு கீறல் கூட விழக்கூடாதுன்னு. ஏய்,
நீ கிட்ட வராம இரு, இல்லனா ருத்ரா, நீ என்ன சினிமால வர ஹீரோவா? தனியா எதுக்கு வந்த? எனக்கு சுத்தமா பிடிக்கல. மத்தவங்க எங்க? நீ பிஎஸ்சில தானே இருந்த? சோல்ஜர்ஸ் ஆச்சு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? ஏய் நில்லு நில்லு, துப்பாக்கியை கீழே போடு, இல்லனா இவள கழுத்து அறுத்துருவேன். அவளை விடுடா. ருத்ரா, drop the gun. ஏய் Stop. போடவா. துப்பாக்கியை கீழே போடுன்னு சொல்றல. நீ கிட்ட வராத, இல்லனா இந்த துப்பாக்கியில இருக்கிற குண்டு உன் பொண்டாட்டி மேல பாய்ச்சிரும். துப்பாக்கியை கீழே போடுறா. ஓகே, நான் கண்ணை கீழே வைக்கிறேன். ஏய் லெட்ரா. ஐயோ! சார், 2 பேரும் வாங்கி போயிட்டாங்க. இவங்களை வந்து தூக்கிட்டு போங்க. என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னாச்சுன்னு சொல்லு மயூரா, பதில் சொல்லு. இப்ப வரைக்கும் நல்லாதான் இருந்தேன். ஆனா இப்ப சரியில்லை. ரொம்ப பயந்து போயிட்டேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. Oh my god. Oh my god, I was so scared. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேஜர் சார். ரொம்ப பயந்துட்டேன். I was so scared. இப்போ எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ பயப்படாத. God, I was so scared. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். தைரியமா இருந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் ருத்ரா. I was so scared. எதுக்கு நமக்கு மட்டும் இப்படி நடக்குது மேஜர் சார்? நம்ம 2 பேரும் சீக்கிரமா பிரிஞ்சு தனியா போயிடுவோமா என்ன? உனக்கு ஒண்ணும் ஆகாது. நமக்கு இடையில யாரும் வர முடியாது பாரு. நிச்சயம் வர முடியாது. நீங்க கையை விட்டுருவீங்களா? விடவே மாட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகாது. உனக்கு ஒன்றும் ஆகாது. உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எந்த பிரச்சனையும் வராது. உன் ருத்ரா உன் கூட இருக்க பாரு. உனக்கு எதுவும் ஆகாது. எதுவும் ஆகாது. ருத்ரா பாரு, உனக்கு எதுவும் ஆகாது. நான் பாரு இல்ல.
பாரு யாரு ருத்ரா?